லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில அதிமுக சார்பாக விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் அவர்கள் களத்தில் நிற்கிறார். அசுர பலத்தோட பணபலத்தோட நிற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துல தென்னலூர் பழனியப்பனுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லி உனக்குத்தான் சொல்லி நம்ப வச்சு கடைசியில களத்திருத்துட்டாங்க. அதுபோக நேருவை நம்பியவர்கள் கெட்டு போக மாட்டாங்கன்னு முன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நேருவை நம்பினவங்களாம் கெட்டு போயிட்டாங்க. தென்னலூர் பழனியப்பன் நேருவை மிக அதிகமாக நம்பினார். தனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னு ஒவ்வொரு தடவையும் சீட்டு வாங்கி கொடுக்கும் பொழுதும் நேரு நமக்கு பினான்ஸ் ரீதியா, நிதி ரீதியா, வைட்டமின் பா ரீதியா சப்போர்ட் பண்ணுவாருன்னா ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நம்ப வைக்கிறது, நம்ப வச்சு சொல்லி முடிச்சிருது, அதான் நேரோட வேலை. அதனாலதான் துறையூர் சட்டமன்ற தொகுதியில ஸ்டாலின் குமார் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலின சமுதாய தேவேந்திர சமுதாய ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு சீட்டு இல்லாம பண்ணிட்டு காங்கிரஸ் கொடுத்தார். அதுபோல லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தும் அவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்காம கழுத்தறுத்துட்டார். அதாவது சீட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டார். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி மக்கள் செல்வாக்கோடு திறம்பட செயல்பட்ட பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில சீட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டார். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில கூட்டணிக்கு கொடுத்து அந்த தொகுதியை கேள்விக்குறியா வச்சிருக்கார். இப்படி பலவித துரோகங்களை அப்படிங்கிறத தாண்டி நான் மட்டும்தான் பிஜேபி கிட்ட ஒரு ஏதோ ரகசிய உடன்பாடு வச்சுட்டார். அவர் 10 தொகுதியில அதிமுக பாஜக அந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு வழியை பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய உடன்பாடு. இவர் மேல வழக்கு இருக்கு. தான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுனால இந்த வேலையை பண்ணிட்டார். திமுக என்னன்னா 40 தொகுதியில செலவுக்கு பணம் கொடுத்தது யாரு? அவர் தானே. அவர் சொல்றதை கேட்போம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களே இந்த கட்டத்துல திமுக இருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த முடிவுக்கு ஒத்துவாங்களா? 40 தொகுதிக்கு நீ என்னப்பா செலவு பண்றது? காசை போற என்கிட்ட சரியா கொண்டாந்து கப்பங்கட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அம்மையார் சசிகலா மூலமாக நீ ஒண்ணு 40 தொகுதி நீ இன்னும் தானம் தர்மம் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ 1.5 வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள தேசம். இப்ப அதிமுகவில் ஒரு அமைச்சர் நான் ஒரு 20 தொகுதிக்கு செலவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட முடியாது. நீ என்ன செலவுக்கு நீ பாத்துக்கிறது? என்னை வச்சு நீ சம்பாதிச்ச, என்னை வச்சு அமைச்சர் பதவி வாங்கின, மாதம் மாதம் கப்பத்தை கட்டு, நான் செலவு பார்த்துக்கிறேன்வாங்க. அப்ப திமுக அதுல பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியல. திமுக 2.1 2.0 என்னன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் மிகப்பெரிய மெஜாரிட்டியா திமுக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. திமுக மீது மிகுந்த வெறுப்புல இருக்கிறார்கள் மக்கள். பாஜக அதிமுக கூட்டணி, அதனால திமுகவுக்கு சாதகமான சூழல். எந்த பள்ளி கம்மியாகியதோ அதை எடுத்து மக்கள் சொரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமை தமிழ்நாடு முழுவதுமா ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களையும் நடக்குது. அதனால நேருவால் 40 தொகுதியில 41 தொகுதியில திமுக ஜெயிக்க இருக்கிற கனவுலாம் வேண்டாம். ஆகையினால இந்த சட்டமன்ற தேர்தல் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில தென்னலூர் பழனியப்பனுக்கு தான் சீட்டு, தென்னலூர் பழனியப்பனுக்கு தான் சீட்டுன்னு நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாங்க. சரி, செல்லப்பாண்டியனுக்கு மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க. வானளாவிய அதிகாரம் படைத்த மாவட்ட செயலர் பதவி தான். ஜெயிக்க போறாரா என்னன்னு பார்ப்போம். ஆனா தென்னலூர் பழனியப்பன் ஒவ்வொரு முறையும் போட்டிருக்கிற பொழுது 2 முறை திமுக சார்பாக, 1 முறை சுயேட்சை சார்பாக பல கோடி சொத்துக்களை இழந்திருக்கார், நிலங்களை இழந்திருக்கிறார், தொழிலை இழந்திருக்கிறார். இருந்தாலும் மீண்டும் நம்ம சொத்துக்களை இழந்தாலும் மீண்டும் முயற்சி பண்ணுவோம், பீனிக்ஸ் பறவையை நம்ம மீண்டும் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் 2026 சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தார். பரவாயில்ல, இன்னொரு சொத்தை வித்துருவோம், முயற்சி பண்ணுவோம், விடாம முயற்சி பண்ணுவோம், முயற்சி என்றைக்கும் தோற்காது. இந்த தடவை தென்னலூர் பழனியப்பனுக்கு சீட்டு கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பார். சரி, அப்படி பார்த்தா செல்லப்பாண்டியன் ஜெயிப்பாரா? அங்க சில விஷயம் இருக்கு. திமுகவை சார்ந்தவர்கள் எப்படி திமுகவுக்கு துரோகம் செய்தார்களோ அந்த துரோகத்தை தான் மீண்டும் செய்வார்கள். விஜயபாஸ்கர் தூங்க மாட்டாரு. திமுக காரவங்களுக்கு யாருக்கு செட்டில்மெண்ட் ஆயிருக்குமோ செட்டில்மெண்ட் ஆயிருக்கும். செல்லப்பாண்டிகிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, மாவட்ட செயல்ட்ட, அண்ணே உங்களுக்கு வேலை பார்க்குறோம்னே, ஏன்னா அவர் ஒரு வக்கீலா இருந்தவர், கொஞ்சம் கிரிமினல், ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாரோ பயமும் இருக்கும். என்ன, 2வது அவருக்கு வேலை பார்க்கணுங்கிற எண்ணமும் இருக்கும். ஆனா இங்கேதான் கை நீட்டி காசு வாங்கிட்டோமே அப்படிங்கும் போது நிச்சயமா நாளைக்கு சிக்கல் தான். எங்க எஃகு கோட்டையா இருக்கு விராலிமலை, எங்களை எஃகு கோட்டை, விஜயபாஸ்கருடைய கோட்டை அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் வீரமுத்திரைய சங்கத்தினுடைய தலைவர் கருப்பையா அவர்கள் களத்துல நிற்கிறார்.
தேசிய பாட்டாளி கட்சி. அவர் கூட்டணி சார்பாக நிற்கலாம் அல்லது சுயேட்சையா கூட நிற்கலாம். எப்படி நின்னாலும் அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஓட்டு யாரை பாதிக்கும்? விஜயபாஸ்கர் வெற்றியை பாதிக்குமா அல்லது செல்லப்பாண்டியன் வெற்றியை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜயபாஸ்கருக்கு தோல்வியை கொடுப்பாரா, செல்லப்பாண்டியனுக்கு தோல்வியை கொடுப்பாரா கருப்பையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப தொடர்ந்து இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் துரோகம் தான் அதிகமா இருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள் 2021 1,02,179 ஓட்டு வாங்குறார். பழனியப்பன் 78,581 ஓட்டு வாங்குறார். அழகு மீனா நாம் தமிழர் கட்சியில 7,035 ஓட்டு. அமமுக கார்த்திக் பிரபாகரன் 1,228 ஓட்டு. இங்க கோனார் ஓட்டு வந்து ஒரு 18,000 ஓட்டு 20,000 ஓட்டு இருக்குங்கிறாங்க. அந்த ஓட்டெல்லாம் எங்க போனுச்சு? இதைதான் நான் ஒரு செய்தியா போட்டதுக்கு கார்த்திகேயன் உங்க மேல கேச போடுவேன் அப்படி இப்படின்னாரு. ஐயா தலைவரை முடிஞ்சா போட்டுங்க, சமாளிக்க 10ஓட 11 அத்தோட இது 1 அப்படின்னு. அப்ப எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி ஒதுக்கி விட்டுவாரு விஜயபாஸ்கர். 5 கோடி 4 கோடி நீ வேட்பாளர் வரியா, உனக்கு அந்த பலம் இருந்துச்சா, இந்தா. ஆனா அந்த கட்சிக்கு விசுவாசம் போல காட்டிக் கொள்வார்கள். பச்சை துரோகம் அந்தந்த கட்சிக்கு செய்யக்கூடியவர்கள் விசுவாசம் போல காட்டிக் கொள்வார்கள். இதைத்தான் டிடிவி தினகரன் நம்புவார். டிடிவி தினகரன் அரசியல்ல கோலோச்சி நின்ற காலம் உண்டு. அது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்யாதவை. ஆனா இப்ப அந்த கட்சி அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. 11 தொகுதியில நிக்கிறாங்க. 11 தொகுதியிலையும் அவுட் ஆகும். திருவையாறுல வேணா ஓரளவு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தனிப்பட்ட முறையில வேலுகார்த்திகேயனுக்கு செல்வாக்கு, அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை வைத்து வெற்றி பெறலாமே ஒழிய தினகரனுக்கான செல்வாக்கு தமிழ்நாட்டில் 1% கூட கிடையாது. அப்ப 2021 காலகட்டத்தில் அமமுக வெறும் 1,228 ஓட்டு வாங்குது. எவ்வளவு பெரிய கொடுமை! அதே 2021 லெனின் 12,000 சில்லற ஓட்டு வாங்குறாரு. அவரு வேட்பாளரா இவர் வேட்பாளரா? இதை சொல்ல போனோம்னா நம்மளாம் தீவிரவாதி, நம்ம மேல கருகுறு துரோகம், பச்சை துரோகம் ஒரு கட்சிக்கு செய்யக்கூடிய மோசமான நிலைமை. தினகரனுக்கு வேணும். அவங்க சின்னம்மாவுக்கு துரோகம் பண்றாரு, இந்த கட்சிக்காரவங்க இவங்களுக்கு துரோகம் பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? தமிழ்நாடு முழுவதுமா தினகரனுடைய காசையை ஆட்டையை போட்டு விட்டு பணத்திலே கொளித்தார்கள். அதெல்லாம் யாருடைய பணம்? அம்மையார் சசிகலா பணம். தினகரன்ட்ட கேட்கறாங்க, ஏங்க இந்த பணத்தெல்லாம் இவ்வளோ இந்த அளவுக்கு எல்லாம் பண்றாங்களே, எல்லாம் பணம்லாம் அப்படி எல்லாம் சாப்பிட்றாங்களே, ஆட்டையை போடுறாங்களே, எப்படியோ வந்த பணம் எப்படியோ போகுது. 2019 1,500 கோடி ரூபா வாங்கி 300 கோடி ரூபா மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி 1,500 கோடி ரூபாய் சம்பந்திக்கிட்ட கொடுத்து பணம் பதுக்கிறதுக்கு எந்த இடம் சரியான இடமோ அதை தான் தேர்வு பண்ணுவாரு. கடைசியில் அவர் அந்த பணத்தையும் தர முடியாண்டார் போல இருக்கு. செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும் என்று சொல்வார்கள். ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல இன்றைக்கு பாஜகவினுடைய அடிமையாக இருக்கிறார் தினகரன். சரி, அமமுக ஓட்டு வந்து இங்க அதிமுகவுக்கு போகுமா? போகவே போகாது. அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகுது? ஒண்ணு வீரமுத்திரையர் சங்கம் கருப்பையா அவர்களுக்கு போவோம், இல்லைன்னா செல்லப்பாண்டியனுக்கு போவோம். அதிமுகவுக்கு அமமுக ஓட்டு போகாது. என்னங்க 1,228 ஓட்டு தாங்க அமமுக 2021 கார்த்திக் பிரபாகரன் வாங்கியிருக்காரு. அந்த ஓட்டு தாங்க, அது போனா போயிட்டு போகுதுன்னு நினைக்கலாம். ஒரு ஓட்டுல தோற்றவர்களும் உண்டு. விஜயபாஸ்கர் அவர்கள் மிக கவனமாக இருப்பார். செல்லப்பாண்டியன் தானே, நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம், படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவாரு அப்படின்னு பல பேர் அதிமுக அவரை ஒசிப்பி வச்சு விட்டு அவரை தோக்கடிக்கிறது பாக்குறாங்க. ஆனால் அவர் தோற்க முடியாத நபரா? KN நேரு தோற்க முடியாத நபரா? மரியம் பிச்சையிடம் தோற்றார், பரஞ்சோதியிடம் தோற்றார், பாலனிடம் தோற்றார். லால்குடியில தோற்காதவர்கள் எவரும் இல்லை அரசியல். ஐயா கலைஞர் அவர்கள் தான் சார் அவர்களையும் தோக்காம ஜெயிச்சாரு. அதுபோல லால்குடி சவுந்தரபாண்டியனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். லால்குடி சவுந்தரபாண்டியனுடைய சிலை லால்குடியில வைக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் பிற்காலத்தில். அவர் உயிரோட இருக்கும்போதே வச்சிருவாங்க, செலவு வச்சிருவாங்க. நல்ல மனுஷன் சவுந்தரபாண்டியன், நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க, இயல்பா பழகக்கூடியவர். அவருக்கு சீட்டு இல்லாம பண்ணிட்டாரு நேரு. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி முத்திரையர் சமுதாய மக்களுக்கும் உதவியாக இருந்தார், அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவியாக இருந்தார். எல்லா வகையிலையும் கல்யாண பத்திரிகை வைக்கிறியா, அந்த 5,000 10,000 தன்னால் இயன்றதை செய்வார். ஒன்னும் பெரிய அளவுக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை. நான் இருக்கேன் போ, உனக்கு துணிச்சலா போ, எந்த இடத்துலயும் நில்லு, நான் இருக்கேன் போம்பாரு. அந்த துணிச்சல் தான், அந்த துணிச்சலான வார்த்தைகள், அந்த ஆதரவுகள் தான் சவுந்தரபாண்டியன்ட்டே இருக்கு, திருவரங்க MLA பழனியாண்டிகிட்டே இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கே சீட்டு இல்லாமல் பண்ணிட்டார் நேரு.
தென்னலூர் பழனியப்பெல்லாம் ஏமாத்தம் அழகா நேரு ஏமாத்திட்டாரு. ஆக இப்ப செல்லப்பாண்டியனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. செல்லப்பாண்டியன் ஜெயிப்பாரா, விராலிமலையில விஜயபாஸ்கர் ஜெயிப்பாரா? அந்த விராலிமலை முருகன் அருள் வாக்கு யாருக்கு இருக்கும்? அருள் வாக்கு யாருக்கு இருக்கும்? போக போகதான் தெரியும். இதுல வேற செல்லப்பாண்டியனுடைய அண்ணன் அன்பு செல்வன் அவர்கள் களத்துல நிக்க போறார், பேட்டி கொடுக்க போறார். நமக்கு அழைப்பு வந்திருக்கு, வாங்க பேட்டியை போடுங்க, நாங்க பேட்டி கொடுப்போங்கிற லெவல்ல. அப்ப செல்லப்பாண்டியனுக்கும் இடையூறுகள், சில சிக்கல்கள் இருக்கிறது. உடனே செல்லப்பாண்டியன் தரப்பு சொல்லலாம், என்ன ரங்கராஜ் பாண்டார், மலையடிப்பட்டி ரங்கராஜ் ஏன்னா நமக்கு ஆதரவா அப்போ ஆப்போசிட்டா செய்தி போறீங்களா? கிடையாது. நான் நடுநிலையாகத்தான் எந்த ஒரு செய்தியும் வெளியிடுவேன். யார்த்தையும் போய் வாங்கி கஞ்சி குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த குடும்பமும் கிடையாது. ஏன்னா நான் நடுநிலையா செய்தியை சொல்றேன். இந்த தேர்தலில் செல்லப்பாண்டியனுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. சிக்கலை விஜயபாஸ்கர் ஏற்படுத்துவார். இதிலிருந்து செல்லப்பாண்டியன் எப்படி மீள்வாருங்கிறது தான் இங்க பதில். வீரமுத்திரையர் சங்கம் கருப்பையா 40,000 ஓட்டை பிரிக்க போறார். அதனுடைய வெற்றி தோல்வி யாரை தாக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அன்பு செல்வனும் களத்துக்குள்ள வர்றார். செல்லப்பாண்டியனுக்கு ஆப்போசிட்டா பேட்டி கொடுக்க போறார். களம் சூடு பிடிக்கும். அதே நேரத்தில் விஜயபாஸ்கரை வீழ்த்துவதற்கு பெரிய பெரிய மாஃபியா கும்பல்லாம் களத்துல இறங்கி இருக்கு. செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாங்கிறாங்க. அங்கத்தான் இருக்கான் சந்திரங்கிறது மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக சில மாஃபியா கும்பல்கள், விஜயபாஸ்கரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள், ஏன்னா அவர் வக்கீல், செல்லப்பாண்டியன் வக்கீல், அதெல்லாம் கணக்கெடுத்து கரெக்டா வச்சு செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனா ஜெயிச்சேதான் ஆவாரான்னு சொல்ல முடியாது. ஆருடம் செல்வதற்கு நம்ம இல்லை, உண்மைத்தன்மையை ஊர் உலகுக்கு நம்ம அம்பலப்படுத்துவோம். அந்த உண்மைத்தன்மையை ஊர் உலகுக்கு நம்ம அம்பலப்படுத்திட்டோம். இந்த இப்ப தென்னலூர் பழனியப்பனோட ஆதரவாளர்களுக்கு என்ன தெரியுமா? நம்ம அண்ணனுக்கு தென்னலூர் பழனியப்பனுக்கு சீட்டு கிடைக்கல. இந்த ஓட்டை ஒரு 10,000 ஓட்டை ஒரு 10,000, 5,000, 20,000 ஓட்டை நோட்டாவுக்கு போட்டுருவோமாங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி நோட்டாவுக்கு போட்டா என்ன நடக்கும்? ஒரு 10,000 ஓட்டுக்கு மேல நோட்டாவுக்கு இருந்தா அதை வச்சு நீதிமன்றத்திலே கேட்கலாம். தேர்தலில் விருப்பம் இல்லாமல் குறிப்பிட்ட சதவீதம் பேர் இந்த வாக்கை அமைத்திருக்கிறார்கள், மறு தேர்தல் வைக்கலாமான்னு கோர்ட்ல கூட போடலாங்கிறாங்க. நமக்கு முழுசா தெரியல, ஆனா சொல்றாங்க சில பேர். அப்ப 10,000 ஓட்டுக்கு மேல நோட்டாவுக்கு போகுமாங்கிற ஒரு கேள்விக்கு இருக்கு. அதை செல்லப்பாண்டியன் தடுப்பாரா? செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு நல்ல விதமாகவும் இந்த செய்தியை சொல்றோம். உடனே என் மேல வருத்தப்பட்டு எப்படி போடலாம், அந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட நடக்காது. யாருமே நம்மள்ட்ட மிரட்டி மீன் பிடிக்க முடியாது. அன்புக்கு தான் யாரா இருந்தாலும் கட்டுப்படுவோம். நான் நடுநிலையான செய்தியை தான் சொல்றேன். செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு தெரியாம பல சம்பவங்கள் நடக்கிறது. இதை அவர் ஆய்வு செய்யணும். நோட்டாவுல 10,000 ஓட்டுக்கு மேல போனுச்சுன்னா கோர்ட்ல போட்டு இடைத்தேர்தல் கூட வைக்கலாம், கேட்கலாம். உரிமையல் நீதிமன்றத்துல கேட்கலாம், தேர்தல் ஆணையத்துல முறையிடலாம், மக்கள் மன்றத்துல கேட்கலாம். அங்க பாருங்க, விராலிமலை சட்டமன்ற தொகுதியில 10,000 ஓட்டுக்கு மேல நோட்டாவுக்கு போயிருச்சு, தேர்தல் செல்லாது அப்படின்னு கூட சொல்லலாம். இது விஜயபாஸ்கருக்கும் இந்த தகவல் போகணுங்கிறதுனால தான் நம்ம சொல்றோம். நம்ம ஒரு ஊடகவியலாளர், நமக்கு என்னங்க இருக்கு? நம்ம என்ன இவங்கள்ட்ட வாங்கி யார்கிட்ட வாங்கி நம்ம கஞ்சி குடிக்க போறோம்? இதை நம்பி பொழப்பு இல்லைங்க. நம்ம பத்திரிகைங்கிறது புலிவால பிடிச்ச கதை. விலக முடியாது. என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட தகவலை நம்மள்ட்ட சொல்லுவாங்க, செய்தியா போடுவேன். பல அதிகாரிகளை மாற்றம் செய்திருக்கிறோம், பல அதிகாரிகளுடைய வேலையை காலி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அதிகபட்ச உச்சத்தின் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்னை மிரட்டி உருட்டி பார்த்தார்கள். KN நேருவோட ஆதரவாளர்கள் உட்பட, KN நேருவோட ஆதரவாளர் மணிகண்டன் உட்பட என்னை மிரட்டி உருட்டி கூட ஆள் வச்சு மிரட்டி பார்த்தாங்க. அஞ்சுவதும் அடிபணிவதும் நீதி தேவன் ஒருவனுக்கே என்ற ஒரு தாரக மந்திரத்தோட, அந்த சொல்லோட நான் பத்திரிகை நடத்தினேன். அது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தெரியும், அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்துறை சங்கரலட்சுமி என்ற ஊழல் ராணி ஒருவர் வேலை பார்க்கிறார். 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்கிறார். அவர் எந்த பகுதியில் போய் தேர்தல் அதிகாரியா இருந்தாலும் திமுகவுக்கு சாதகமாக வேலை வைப்பார். இதை நான் தேர்தல் ஆணையத்துக்கும் நான் மனு போட்டிருக்கேன், எடப்பாடி பழனிசாமிக்கு மனு போட்டிருக்கேன், விஜயபாஸ்கருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். நடவடிக்கை எடுத்து அந்த அம்மா இங்கேருந்து பணியில இருந்து தூக்கணுமா இல்லையா? ஊழல் செய்த, கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செய்த சங்கரலட்சுமி எப்படி 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்யலாம்? அப்ப இதையெல்லாம் அதிமுக கேட்கவில்லை. இதெல்லாம் அதிமுகவுக்கு பலவீனம். பல அதிகாரிகள் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலேயே அங்கே வேலை பார்த்து கொண்டு வேற மாவட்டத்திற்கு போகாம இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக வேலை பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்
விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக வேலை பார்ப்பாங்க, பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வேலை பார்ப்பாங்க. இவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது விஜயபாஸ்கர் என்னென்ன வகையிலெல்லாம் கையாண்டாரோ அதையெல்லாம் செல்லப்பாண்டியன் கையாள்வார், வக்கீல். அதனால கிரிமினலா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. கிரிமினலா இருக்கிறது நல்லதுதான். ஆனால் இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. தென்னலூர் பழனியப்பனுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு ஒரு 10,000 ஓட்டுக்கு மேல நோட்டாவுக்கு போக போகுது. எங்க தென்னலூர் பழனியப்பன் அண்ணனுக்கு ஓட்டு இல்லல, வர்ற பாரியா அவனுக்கு தக்க பாடத்தை காமிக்கிறேன்னு சொல்லி நேருவுக்கு தான் இது அசிங்கம். நேரு நம்ப வச்சு கழுத்தறுத்துருவாரு. நேரை நம்பி மோசம் போகாதவர்கள் யாரு? நேரை நம்பி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, அதெல்லாம் அந்த காலம். இப்ப நேரை நம்பினால் மோசம் போய் விடுவார்கள். ஏங்க திருவரங்கத்துல ஆனந்த் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சீட்டு இல்லைங்க. திருவரங்கத்துல அண்ணன் பழனியாண்டிக்கு சீட்டு இல்லை. அதிலே முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு கொடுக்கலாம்ல. ஆக இப்படி தமிழ்நாடு முழுவதுமாக துரோகங்களும் வன்மங்களும் பழிதீர்களும் அரசியல்ல தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அஞ்சுவதும் அடிபணிவதும் நீதி தேவன் ஒருவனுக்கே, அஞ்சுவதில்லை பிறர்வால் கெஞ்சுவதில்லை என்ற தாரக மந்திரத்தோடு நான் தொடர்ந்து அச்சு ஊடகத்திலும் சரி, நம்ம இப்ப லகரம் டிவியிலும் சரி, அச்சமின்றி சமரசமின்றி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் ஊழல் செய்கிறாயா, இது ஊழல் தான் என்று சொல்வேன். நேரு துறையில ஊழல் நடக்கிறதா, சுகாதாரத்துறை ஊழல் நடக்கிறதா செய்தி வெளியிடுவேன். யாருக்கும் பேச மாட்டேன். பயந்து என்ன பண்ண போறோம்? அந்த நாட்டுல வாழ்வது ஒரு முறை, சரித்திரத்தில் இடம் பிடிச்சு விட்டு போகணும். அந்த நோக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் காசுங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படுதாங்க. அதுக்குன்னு போய் பெரும் அதாவது சின்ன சின்ன அதிகாரிகளை ஏதோ முடியல ஏதோ பண்றாங்க போ விட்டுருவோம். ஆனால் சங்கரலட்சுமி போன்ற ஊழல் ராணிகளை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தூக்கணும். அவர் வேலையை தூக்கணும். முதல்ல கொடுமையான ஊழலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுக்கெல்லாம் திமுக ஆதரவாக நிற்கிறது. அது தவறு என்று சுட்டி காட்டுகிறேன். ஏற்கனவே குருமணி தோட்டக்கலையில கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிட்டு நீலகிரியில ஊழல், நீலகிரியில பில்டிங்கு, திருச்சியில பில்டிங்கு, வணிக வளாகம், மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கெல்லாம் முன்னாள் அதிமுக ஆளுங்கட்சியும் துணை நின்றது. இப்ப இருக்க திமுகவும் சங்கரலட்சுமிக்கு துணை நிற்குது. இதே இழுப்பூர்ல சக்திவேல் வட்டாட்சியர் இருக்காருல்ல, அவர் செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவா தான் இருப்பாரு. அவரை தான் தூக்கி விட்டுருந்துருக்கணும்ல வேற மாவட்டத்துக்கு. விஜயபாஸ்கருக்கு இதெல்லாம் மைனஸ், செல்லப்பாண்டியனுக்கு இதெல்லாம் மைனஸ். தென்னலூர் பழனியப்பனுக்கு ஏன் சீட்டு கிடைக்கல, ஏன் தடுத்தார்கள்? அவர் ஜெயிச்சிருவாரு. செல்லப்பாண்டியனுக்கு சீட்டு கிடைச்சது விஜயபாஸ்கர் தரப்பு மகிழ்ச்சி. ஆனாலும் விஜயபாஸ்கருக்கு மைனஸ் சில இருக்கு, அதை அவர் சரி செய்து கொள்வாராம். செல்லப்பாண்டியனுக்கு என்னென்ன மைனஸ் இருக்கு? தென்னலூர் பழனியப்பனுடைய ஓட்டுகள் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 30,000 பேர்த்துல ஒரு 10,000 பேர் நோட்டாவுக்கு போடுவாங்க, ஒரு 10,000 பேர் கருப்பையாவுக்கு போடுவாங்க, இன்னொரு 10,000 பேர் நாம் தமிழர் கட்சி, தாவேகா இது போன்ற கட்சிகளுக்கு போடுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான கருத்து இருக்கு. விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய நிலைப்பாடுகளை அச்சமின்றி சமரசமின்றி அஞ்சுவதில்லை பிறர்வால் கெஞ்சுவதில்லை என்ற தோரணையோடு சொல்லிட்டேன். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நேயர்கள், விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற மக்கள் மற்றும் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், உங்களை இந்த கருத்துரை பகுதி, கருத்து எழுதுவாங்கல்ல, ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியும் இல்லை, அதையும் தமிழ்ல சொல்றேன். கருத்து எழுதுவீங்கல்ல, அதுல விராலிமலை சட்டமன்ற தொகுதியில செல்லப்பாண்டியனுக்கு என்னென்ன மைனஸ் இருக்கு, விஜயபாஸ்கருக்கு என்னென்ன மைனஸ் இருக்கு, செல்லப்பாண்டியனுக்கு என்னென்ன பிளஸ் இருக்கு, என்னென்ன கூடுதலான தகுதி இருக்கு, விஜயபாஸ்கருக்கு என்னென்ன கூடுதலான தகுதி இருக்கு, கருப்பையா 10,000 ஓட்டு வாங்குவாரு வாங்க மாட்டாரு, கருப்பையாவோட ஓட்டு செல்லப்பாண்டியனுடைய தோல்வியை நிர்ணயிக்குமா, விஜயபாஸ்கருடைய தோல்வியை நிர்ணயிக்குமா, அல்லது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமா அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் நீங்க பதிவிடுங்க. அதுபோல லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். வருகிற மே மாதம் வந்தால் என்ன வரப்போகுது? யாராலையும் தடுக்க முடியாது. இயற்கையும் அந்த காலத்தையும் நிர்ணயித்து யாரும் தடுக்க முடியாது. வருகிற மே மாதத்தில் லகரம் டிவி சேனல் 4ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற போகிறது. 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். வாழ்த்துங்கள். உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆக்கமும் ஊக்கமும் தான் லகரம் டிவி சேனலை ஊக்கப்படுத்தும், ஆக்கப்படுத்தும். எப்போதுமே ஆதரவாக இருங்கள். உங்கள் பகுதியிலும் சரி, எந்த பகுதியிலும் சரி, ஊழல், முறைகேடுகள், தவறுகள் எது நடந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தகவல் அனுப்பலாம். நேரடியாகவும் பேட்டி கொடுக்க வரலாம். அல்லது நீங்க ரகசியமா தகவல் சொல்லணும்னா ரகசியமா சொல்லலாம். ரகசியம் பாதுகாக்கப்படும். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில சில விஷயங்கள் ரகசியமா சொல்லணும்னு சொல்லலாம். நேரடியா பேட்டி கொடுக்கவும் வரலாம். அதனால
இது போன்ற அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிட லகரம் டிவி குழுமத்தை ஆதரியுங்கள், ஆக்கம் ஊக்கம் கொடுத்து மேலும் மேலும் வளர செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.